ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடோட லாஸ்ட்ல ஹீரோயின் இறந்து போனதா எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. அப்புறமா தான் தெரியும் ஹீரோயின் உயிரோட தான் இருக்காங்கன்றது. அது தெரிஞ்ச உடனே ஹீரோயினோட அப்பா வந்து யாருக்குமே தெரியாம அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஹீரோயினியை அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஹீரோயின் போகிறாங்க. அங்கே போனால் அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஹீரோயினியை சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்டா வந்தாங்கன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்புறம் ரூமுக்கு கூட்டு போயிட்டு இதாம உன்னோட ரூமே இனிமேல் நீங்கள் தான் இருக்க போகிறேன். ஆனால் எனக்கு வந்து உன்னை இங்கே கூட்டு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கேட்டுக்கிட்டா இருந்தால் நான் வந்து இங்கே அலோவ் பண்ணுறேன். உன்னால் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் இருந்து கிளம்பிடு அந்த மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே நம்ம ரவுடி ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான். அந்த பேங்கிள் அந்த துப்பட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்போ ஹீரோட அப்பா அங்கே வந்துட்டு, நீ எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போற, அந்த பொண்ணையே நினச்சிக்கிட்டு இருக்க போற, அந்த பொண்ணு தான் இறந்துட்டால, அதுலேருந்து வெளியில வான்னு சொல்லும்போது, இல்லை என்னால் முடியலை, எனக்கு தெரியலை எப்போ நான் இதுலேருந்து வெளில வர போறேன்னு, எனக்கு அவன் நினப்பாவே இருக்கு அந்த மாதிரி சொல்லும்போது, நீ அடம் பிடிச்ச, நீ சொன்னன்றதுனால தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ ஒன்னால இந்த மொத்த குடும்பமே சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் யாரையுமே சோகமா இருக்க சொல்லலையே, அந்த மாதிரி பேசுறாரு. என்னால இதுல இருந்து வெளில வர முடியும்னு எனக்கு தோணல. அந்த மாதிரி சொல்லவும் ஹீரோவோட அப்பா சொல்றாரு, சரி உனக்கு வந்து எப்போ இதுல இருந்து வெளில வர மாதிரி தோணுதோ அப்ப தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. தயவு செஞ்சு உன்னோட பாஸ்ட்டை மறந்துட்டு ஃபியூச்சரை பாரு அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஹீரோ வந்து, எனக்கு தெரியும் இந்த குடும்பத்துக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி உன்னை நான் கல்யாணம் பண்ண போறது ரொம்ப பிடிக்கவே இல்லை. அதனாலதான் இவங்க எல்லாருமே இப்படி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு புரிய வைக்க தான் முயற்சி பண்றாங்க. நீ இறந்துட்டா நீ உயிரோட வரமாட்டேங்கிறது. ஆனா ஏன் என்னை விட்டு போனேன், எனக்கு வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, நீ திரும்ப வந்துரு, நான் அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்ற மாதிரி பேசுறாரு. அங்க ஹீரோவோட அண்ணி வந்து நல்லா பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோவோட அண்ணன் வந்து போயிட்டு, நீ என்ன இந்த குடும்பமே சோகத்துல இருக்கு, நீ நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இப்ப என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க அப்பாவுக்கு தான் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவரையும் இப்படி வியோட நடந்துக்கிறாருன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. இப்போதான் அந்த பொண்ணு செத்து போனா அதுக்குள்ள வந்து ஹீரோக்கு வந்து உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்னது மாமாவே சொன்னாரா, அவரே வந்து என்னோட தங்கச்சி வந்து உங்க தம்பி கல்யாணம் பண்றதுக்கு பேசினாரா, நான் இப்பவே என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்றேன், அவகிட்ட பேசுறேன். இல்ல நீ இப்போ அவளுக்கு பேசவே நான், ஏன்னா ஆல்ரெடி என் தம்பி வந்து உன் தங்கச்சி ஹர்ட் பண்ணிட்டான், திரும்பவும் ஹர்ட் ஆகுறத நான் விரும்பல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என் தங்கச்சி வந்து சின்ன குழந்தை இல்ல, அவளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும், ஹீரோவோட லைஃப்ல அவ என்டர் ஆயிட்டானா அவ வந்து பாத்துக்குவா அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னமோ பண்ணு அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அடுத்ததான் ஹீரோவோட அண்ணியும் உங்க தங்கச்சியும் பேசிக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உள்ள போ ஹீரோட ரூம்குள்ள போயிட்டு பேசு, அவன்கிட்ட வந்து அவனை எப்படியாவது மாத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னது நான் உள்ள போறதா, நான்லாம் உள்ள போக மாட்டேன், அவன் என்ன பார்த்தாலே கத்துறான், ஆர்ப்பாட்டம் பண்றான், நான்லாம் உள்ள போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு. ஓ அப்ப பயப்படுறியா, சரி நான் வேணா மாமாட்ட சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை அவனுக்கு வந்து கல்யாணம் பண்றதை பத்தி பேசுறேன். இல்ல நானே போறேன், ஏன்னா எனக்கு அவன் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அவன் வந்து ரொம்பவே லவ் பண்றேன், நானே போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ பயப்படாத அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்களும் தைரியம் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க உள்ள. இவங்க உள்ள போனா அங்க ஹீரோவ ஆள காணா. ஹீரோ எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நின்னுட்டு, நீ எதுக்கா இங்க உள்ள வந்த, என் ரூம்குள்ள உன்னை யாரு விட்டது அந்த மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் உன்கிட்ட பேசணும். சரி என்ன பேசணும், நீ ஏன் அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்க, உன்னோட லைஃபை பார்க்க வேண்டியது தானே அப்படிங்கும்போது, அதை பத்தி உனக்கு என்ன கவலை, ஏன்னா நான் வந்து உன்னை லவ் பண்றேன், உன்னாலதான் இப்ப இந்த குடும்பமே இவ்வளோ சோகமா இருக்கு, நான் யாரையுமே இருக்க சொல்லலையே, நீ என்ன நினைச்ச அந்த பொண்ணு இறந்துட்டா நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறியா, என்னோட அவதான் எனக்கு வந்து எல்லாமே, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் என்னோட மெஹக்க மட்டும்தான் லவ் பண்ணுவேன், யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ இந்த ஆசை வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் ரொம்ப கத்தி விட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு வெளியில போயிருது. அடுத்ததான் ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ரூம்ல வந்து போட்டோவை பார்த்துட்டு வந்து பொண்ணு தான் கூட இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, எப்படிமா இருக்கா நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்கன்னா அவங்களும் கேட்குறாங்க. சரிம்மா அங்கிள் உன்னை எப்படி பாத்துக்கிறாரு, நல்லா தானே பாத்துக்கிறாரு, நீ ரொம்ப ஹாப்பியா தானமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா நான் ஹாப்பியா தான் இருக்கேன்னு சோகமாவே சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆன்ட்டி சொல்றதெல்லாம் இவங்க வந்து வெளியில காமிச்சிக்கல, கஷ்டமா இருக்கும்ட்டு சோகமாவே சொல்றாங்க. உடனே வந்து, சரிம்மா நீ வந்து உடம்ப பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, சரிப்பா நீங்க வந்து அம்மா கிட்டயும் தங்கச்சிக்கிட்டயும் சொன்னீங்களா நான் வந்து உயிரோட இருக்கேன்னு, இல்லம்மா நான் சரியான நேரம் வரும்போது அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு, சரிம்மான்னு சொல்றாங்க. உடனே அப்ப அவங்க அம்மா உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயினியோட அம்மா வந்தோடனே பேச்சை மாத்திட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மிஸ் பண்ணி தான் அந்த ரூம்குள்ளே வந்திருப்பாங்க போல. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ ஏன் இப்ப ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்பயாச்சும் உண்மையை சொல்லலான்னு ஹீரோயினியோட அப்பா போறாங்க. அப்போ கரெக்டா வந்து ஹீரோயினியோட தங்கச்சி உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு ஆன்ட்டி கூப்பிடுறாங்கன்னு ஹீரோயினோட அம்மா வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க.
அடுத்து ஹீரோயின் வந்து சும்மா இருக்கு போர் அடிக்குதுன்ட்டு அவங்க அந்த ஆன்ட்டிக்கு வந்தா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாங்க. அவங்க மூஞ்சில அடிச்ச மாரி, "நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ரொம்ப கேட்கவும், "சரி நீ ஒரு பிரெட் மட்டும் வேணா பண்ணு. ஃப்ளாட் பிரெட் அது உங்க அங்கிளுக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்ட்டு செய்றாங்க. அத பார்த்தா ரொம்ப கருக்கி வச்சுர்றாங்க. சாப்பிட போம்போது தான் பார்க்குறாங்க, ரொம்பவே கருகி இருக்கு. உடனே வந்து இவங்க, "என்ன இப்படி கருக்கி வச்சிருக்க?" அப்படின்ற மாரி ஒரு மாரி சொல்லிர்றாங்க. உடனே, "சரி நான் போய் வேணா ரைஸ் பண்றேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம்" அப்படின்ட்டு அந்த அங்கிள் வந்து, "நானே போய் வெளில ஏதாவது வாங்கிட்டு வரேன்ம்மா" அப்படின்றாங்க. சரி இப்ப நீ உள்ள போன்ட்டு சொல்லிர்றாங்க. இவங்களுமே வந்து ரொம்ப வருத்தமா போயிருது. அடுத்தவங்க வீட்ல வந்துட்டு இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோமே, அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பார்த்தா ஹீரோயினியோட வீட்ல வந்து அவங்க அம்மா வந்து சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க அப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா, வந்து "எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க என்ன வந்து என்ன சமாதானப்படுத்திட்டு நீங்க இவ்ளோ சுகமா இருக்கீங்களே" அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சரி இப்பயாச்சும் வந்து ஹீரோயின் உயிரோட இருக்கிறத சொல்லிரலான்ட்டு அப்ப போறாங்க. அப்ப பார்த்தா அந்த பயந்தாங்கோலி உள்ள வந்துர்றான். அவன் வந்து ஹீரோயினியோட அம்மாகிட்ட வந்து, "என்னால தான் அவ செத்து போயிட்டா. நான் வந்து அவள கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்த மாரிலாம் நடந்திருக்காது. என்னால தான் இந்த மாரி ஆயிடுச்சுன்னு" சொல்லும்போது, "ஆமா உன்னால தான் ஆச்சு. என்னால உன்ன மன்னிக்கவே முடியாதுன்னு" ஹீரோயினியோட அம்மா சொல்லிர்றாங்க. "நீ எவ்ளோ ஹோப் குடுத்துருப்ப என்னோட பொண்ணுக்கு. ஆனா இப்படி பண்ணிட்டியேன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிக்கல. அவங்க ஹீரோயினியோட அப்பா சொல்றாங்க, "நீ எப்படியாவது மன்னிச்சிரு. அவ வந்து பாவம் தானே" அந்த மாரி எவ்வளவோ சொல்றாங்க. இருந்தாலும் என்னால மன்னிக்க முடியலன்ட்டு ஹீரோயினோட அம்மா சொல்லிர்றாங்க. இவங்க இப்படி சொல்லவும், அந்த பயந்தாங்கோலிக்கு வந்து யார் மேல ஃபுல் கோவம் வருது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட இது ஹீரோ மேல தான் ஃபுல்லாவே கோவம் வந்துருது. அவனால தானே இந்த மாதிரி ஆச்சு. அந்த ரவுடி பயல தானே அவனா தானே வந்து இந்த லைஃப்ல வந்து என்டர் ஆகி எங்க லைஃபே நாசம் பண்ணிட்டான். அந்த மாதிரி இவனுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்துருது. உடனே என்ன பண்றான்னா, நம்ம ரவுடி ஹீரோவோட வீட்டுக்குள்ள போயிர்றான். வீட்டுக்குள்ள வந்து திருடன் மாரி போறான். போயிட்டு நம்ம ஹீரோவோட ரூம்குள்ளே போயிர்றான். அவனும் வந்து இவன பார்த்துடுறான். பார்த்துட்டு என்ன பண்றான்னா, சிரிக்கிறான். இவன் கையில கன் இருக்கு. அவன் ஹீரோயினோடனா சிரிக்கிறான். சிரிச்சுட்டே என்ன சுடுன்னு அவனே வந்து வாலண்டரியா என்னைய சுடுங்கிறான். இவனும் வந்து சுட்டுர்றான். அவன் கீழ விழுந்துர்றான். நம்ம ஹீரோ, ரவுடி ஹீரோ அப்படியே கீழ விழுந்துர்றான். இந்த சவுண்ட் கேட்டு அந்த வீட்ல இருக்க எல்லாருமே ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்த்தா, இவன் கையில கன் இருக்கு. அவன் கீழ விழுந்து கிடக்குறான். உடனே வந்து ஆம்புலன்ஸ்ல ஹீரோவ கூட்டு போறாங்க. இவன வந்து போலீஸ் கூட்டு போயிடுறாங்க. பயந்தாங்கோலிய போலீஸ் கூட்டு போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க அப்பா தான் சொல்லியிருப்பாங்க போல. அடி அடின்னு அடிக்கிறாங்க. "எதுக்காடா நீ இந்த மாரி பண்ண?" அந்த மாரிலாம் விசாரிக்கிறாங்க. இங்க வெளியில வந்து நம்ம ஹீரோவோட அம்மா, அண்ணி எல்லாருமே வந்து உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோவோட அண்ணன் சொல்றாங்க, "நீங்க கவலைப்படாதீங்க. அவன் கண்டிப்பா வந்து நல்லாயிருவான்" அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படி நல்லாவான்? அவன் வந்து அவனோட ரத்தம் எவ்வளோ போயிருக்கு. அவன் எப்படி சரியாயிருவான்? சீக்கிரமா அவன் வந்து நம்மள பார்க்கணும். கண் முழிச்சு பார்க்கணும்" அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா டாக்டர் உள்ள இருந்து வெளில வராரு. வெளில வந்துட்டு, "இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள அவரு கண் முழிச்சா தான், அவரு கான்ஷியஸ்ல வந்தா தான் எங்களால வந்து எதையுமே ஷூரா சொல்ல முடியும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கவலையா இருக்கு. ஐயோ! என்னாச்சு? அந்த மாதிரி ரொம்ப கவலையா இருக்கு. உடனே ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து இப்ப எல்லா கோவமுமே அந்த ஃபேமிலி மேல போயிருது. ஹீரோயினோட ஃபேமிலி. அவங்க தான் இந்த மாரி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ட்டு போலீஸ வந்து விட்டு ஹீரோயினியோட அப்பாவ வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அப்பாவையும், அங்கிளையும். ஹீரோயினியோட அப்பாவையும், அங்கிளையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போறத அந்த தெருவுல இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு, இந்த குடும்பத்த பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. இவங்க இத கேட்க முடியாம ஹீரோயினோட அம்மாவும், தங்கச்சியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப வந்து அந்த பையன் அந்த பயந்தாங்கோலி பையனோட அம்மா வந்து, "இது எல்லாமே உங்களால தான் நடந்துச்சு. உங்க செத்துப்போன பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் கூட என்னோட பையன வந்து நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. அவ தான் இறந்துட்டாள. என் பையனோட வாழ்க்கையில இருந்து ஏன் இன்னும் போகாம இருக்கா? அவ ஏன் இந்த மாரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிட்டான்னு" இவங்கள